அனைவருக்கும் வணக்கம். டெட் பேப்பர் 2ல தேர்ச்சி பெற்றவர்களுக்கான வாய்ப்பு. விரைவில் 2000 பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனம் அப்படிங்கிற தலைப்புல வந்திருக்கக்கூடிய பத்திரிகை தகவலை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் விரைவில் 2000 பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர்களை நியமிக்க பள்ளி கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியாகிறது. அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர்கள், தையல், ஓவியம், உடற்கல்வி உள்ளிட்ட சிறப்பு ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் டிஆர்பி எனப்படும் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக நியமிக்கப்படுகிறார்கள். அது மட்டுமின்றி வட்டார கல்வி அலுவலர், அரசு ஆசிரியர் பயிற்சி நிறுவன விரிவுரையாளர், அரசு கல்லூரி உதவி பேராசிரியர், அரசு பாலிடெக்னிக் விரிவுரையாளர் பணியிடங்களும் ஆசிரியர் தேர்வு வாரியம் வாயிலாகவே நிரப்பப்படுகின்றன அப்படிங்கிற தகவல் இன்றைய பத்திரிகை செய்திகள் சென்னை பகுதியில் உள்ளதிலிருந்து வந்திருக்குது நமக்கு. அதாவது தற்போது அரசு பள்ளிகளில் 18,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. எனினும் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அந்த பணியிடங்களில் தொகுப்பூதியத்தில் தற்காலிக ஆசிரியர்கள் பணியமர்த்தப்பட்டு கற்பித்தல் பணிகள் தொய்வின்றி நடந்து வருகின்றன. அரசு பள்ளிகளில் நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அரசு பள்ளிகளில் டிஆர்பி மூலம் 2000 பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர்களை விரைவில் நியமிக்க பள்ளி கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. இதற்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியாகிறது என்ற தகவலை இந்த செய்தியில் கூறியிருக்காங்க. நமக்கு பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பை ஆகஸ்ட் மத்தியில் வெளியிட்டு போட்டித் தேர்வினை நவம்பர் மாதம் நடத்த டிஆர்பி திட்டமிட்டுள்ளது. அப்போ பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வு நமக்கு நவம்பர் மாதத்துல நடக்குது. ஆகஸ்ட் மாதம் இந்த மிடில் நமக்கு நோட்டிபிகேஷன் வெளியாகிறது. பட்டதாரி ஆசிரியர் தேர்வை தேட்டத்தால் இரண்டில் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் எழுதலாம். பட்டதாரி ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர் தேர்வை பொறுத்தவரையில் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவில் 150 கேள்விகளுக்கும் கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வில் 30 கேள்விகளுக்கும் விடையளிக்க வேண்டும். இப்ப இந்த எக்ஸாம் நமக்கு ஒன்லி மேஜர் வைஸ் தான் நமக்கு நடக்குது. அதாவது அவங்க சம்பந்தப்பட்ட மேஜருக்கு 150 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதோட 30 நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டியில வரக்கூடிய 30 கொஸ்டின்ஸும் கேட்கிறாங்க. தமிழ் தாள் தேர்வில் குறைந்தபட்சம் 40% மதிப்பெண் எடுக்க வேண்டும். இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில நம்ம 100க்கு 40 மார்க் நம்ம எடுத்தாதான் பாஸ். தமிழ் தேர்வு மதிப்பெண் மெரிட் பட்டியலுக்கு எடுத்துக்கொள்ளப்படாது என்றாலும் இதில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே விண்ணப்பதாரரின் பாடத்தேர்வு விடைத்தாள் மதிப்பீடு செய்யப்படும். அஸ் யூஷுவல் எப்போதும் போல நமக்கு எக்ஸாம்ல நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டியில் உள்ளதுல பாஸ் ஆனாதான் நம்மளுடைய மேஜர் பேப்பரே எவாலுவேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. கடைசியாக பட்டதாரி ஆசிரியர் தேர்வானது கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தேர்வு நடத்தப்பட்டு அதன் மூலம் 2582 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் என்ற தகவலை நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆக நமக்கு விரைவில் டிஆர்பி மூலமா நமக்கு பிடி போஸ்ட் ஃபில்அப் பண்ண போறாங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்குது. அதுக்காக டெட் பேப்பர் 2ல தேர்ச்சி பெற்றவர்கள் அனைவரும் தங்களுடைய தேர்வுக்கு தயாராகிறதுக்கு வாழ்த்துக்கள்.